ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் டிஃபன் பார்த்திங்கன்னா கார சட்னி, தேங்காய் சட்னி, இட்லிங்க. கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்த்துடலாமா? ஒரு 4 பட்டை வத்தல் எடுத்துக்கோங்க. நான் 2 பேர்த்துக்காக தான் சொல்கிறேன். 4 சின்ன வத்தலாக 4-5 வத்தல் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் காஞ்ச கருவேப்பிலை போட்டுக்கலாம். லைட்டாக ஒரு சின்ன துண்டு புளி. லைட்டாக பொன்னிறமாக வறுக்கணுங்க. கொஞ்சம் ரெட்டும் ஒரு ப்ரௌனிஷாக இருக்கிற மாதிரி வறுக்கணும். வறுத்து நான் கொஞ்சம் காய வச்சுட்டேன், அதனால தான் கொஞ்சம் இதாகிடுச்சு. நீங்கள் அதை லைட்டாக பொன்னிறமாக வறுத்தோடனே அதை எடுத்து பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதுக்கு ஒரே ஒரு பல்லாரி வெங்காயம், ஓகேங்களா? காரத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு வெங்காயம் எடுத்துக்கோங்க. அந்த வெங்காயத்தோட வெள்ளைப்பூடு, ஒரு 4-5 பூடு வெள்ளைப்பூடு எல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சிருங்க. சூப்பராக அல்டிமேட்டாக இருக்குங்க கார சட்னி. அப்படியே எடுத்து அரைச்சி எடுத்து வச்சுட்டு அப்புறம் இட்லியை ஊற்றி அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. தேங்காய் சட்னி பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக செய்யலாங்க. தேங்காய், ஒரு பச்சை மிளகா, 2 பேர்த்துக்குங்கிறதுனால தான் நான் கம்மியாக வச்சுருக்கிறேன். கொஞ்சம் பொரிகடலை, லைட்டாக உப்பு, சின்ன துண்டு புளிங்க, அப்புறம் கொஞ்சம் மல்லி இலை வச்சிங்கன்னா அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். தேங்காய் சட்னி எப்போவும் ஒரே மாதிரி சாப்பிட வேணாம்ல, இந்த டிஃப்ரெண்ட்டான சட்னி நல்லாயிருக்குங்க. நீங்கள் அப்படி கொஞ்சம் கடுகு இதெல்லாம் போட்டு தாளித்து அதில் ஊற்றிட்டு இட்லியை எடுத்துட்டு அப்படியே கார சட்னி, தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடுங்க. இதில் ஒரு என்ன ஸ்பெஷல்னாங்க, இந்த கார சட்னி என் பேத்திக்கு ரொம்ப பிடிக்குங்க. நான் சாப்பிட்றத பார்த்து இன்னும் பார்த்திங்கன்னா அந்த கார சட்னி தாங்க வேணுங்கிறாப்புல. நீங்களும் சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இட்லி எத்தனை இட்லி சாப்பிட்றோங்கிறது கூட தெரியாதுங்க, அந்த அளவுக்கு நல்லாயிருக்கும். இந்த சட்னியோட இது வந்து மதுரை கார சட்னிங்க. சாப்பிட்டு ட்ரை பண்ணுங்கள். பாய்.